என்ன யோசிக்கிற? அக்கா இல்லக்கா, அவரை ஒரு தடவை கூட்டிட்டு வந்து காமிச்சிடலாம்ல, அவருக்கும் பிடிக்கணும்லக்கா. அடியே, அந்த மனுஷன் காலையில போயிட்டு ராத்திரிக்கு தானே வராரு. நாள் முழுக்க வீட்டுல இருக்க போறது நீதான். உனக்கு பிடிச்சிருந்தா போதும்டி, அவர்கிட்ட பேசிக்கலாம். சரிக்கா. அண்ணே, ஹவுஸ் ஓனர் நம்பர் கொடுங்க, நாங்க பேசிக்கிறோம். ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்காருமா, இந்த வீட்டை என் கண்ட்ரோல்ல தான் விட்டுருக்காரு. எதுவா இருந்தாலும் என்கிட்டயே பேசுங்க. அண்ணே, வாடகையும் அட்வான்ஸ் எவ்வளவுண்ணே? வாடகை 20,000, அட்வான்ஸ் 2 லட்சம். ஈபி எவ்வளவு வருதோ அதை பார்த்து கட்டிக்கங்க. அக்கா, யோ 20,000மா? வீடெல்லாம் சுமாராதாயா இருக்கு. ஒரு 15,000மோ 1 லட்சம் அட்வான்ஸ் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசு. வாடகையிலயும் அட்வான்ஸ்லயும் 1 ரூபாய் கூட குறைக்க முடியாது. இவ்வளவு கராரா பேசினா எப்படி? கொஞ்சம் இறங்கி வரணும்ல. ஹவுஸ் ஓனர் நம்பர் கொடுத்தா நாங்களே ஏதாவது பேசி கம்மி பண்ணிருப்போம்ல, அதையும் கொடுக்க மாட்டேங்கிற. தரத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க என்னதான் அவர்கிட்ட பேசினாலும் அவரு கடைசியில என்கிட்ட தான் கேட்பாரு. நான் சொல்றதான் முடிவா சொல்லுவாரு. அக்கா கொஞ்சம் வாயே. என்னடி அக்கா, எதுக்கு அந்த ஆளுகிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? போற பக்கம் மிரட்டுவியே, இன்ஸ்பெக்டர் குடும்பம்னு. அத சொல்ல வேண்டியதானே? அத மட்டும் சொல்லக்கூடாதுடி, காரியம் கெட்டு போயிடும். ஏக்கா? போலீஸ்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்கடி, பயப்படுவாங்க. அடக்கி வாசி, முதல்ல வந்து உட்காருவோம், அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? ஏமா, என்னம்மா சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. வீடு வேணுமா வேண்டாமா? இரியா, பார்த்த உடனே கொடுத்துருவாங்களா? பேச வேணாம், வா. அண்ணே, நீங்க தானே கொஞ்சம் மனசு வைக்கணும். எங்களுக்காக கொஞ்சம் குறைச்சுக்க முடியாதா? இதே மாதிரி வீட்டுக்கு இந்த ஏரியாவில் எவ்வளவு வாடகைன்னு விசாரிச்சு பாருங்கம்மா. 25,000 ரூபாய்க்கு குறைஞ்சு யாருமே கொடுக்க மாட்டாங்க. என்னக்கா? ஓனருக்கும் நஷ்டம் வந்துடக்கூடாது, பார்ட்டியையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் 20,000க்கு கொடுக்குறேன். இதுக்கு மேல குறைச்சா நான் ஓனரை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். என்னக்கா பண்றது? ஒரு நாள் யோசனை பண்ணிட்டு சொல்லலாமா? இரு, நான் உங்களை வற்புறுத்தலம்மா, நீங்க யோசனை பண்ணியே சொல்லுங்க. ஆனா நீங்க ஓகே சொல்ற நேரம் இந்த வீடு ஃப்ரீயா இருக்குமான்னு தெரியாது. அக்கா, ஏன்னா இன்னைக்கே 3 பார்ட்டிங்க இந்த வீடை பார்க்க வராங்க. யாராவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை புக் பண்ணிட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க ஏன் மேல வருத்தப்படக்கூடாது. நீ என்ன எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுற? கஸ்தூரி, ரொம்ப யோசிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு வீடு அமையறது ரொம்ப கஷ்டம். உடனே டோக்கன் அட்வான்ஸ கொடுத்து இதையே முடிச்சிடு. எடுத்து கொடு. இதுல 2,000 இருக்குண்ணே. டோக்கன் அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வாங்குவேன். நீங்கிறதுனால இதை வாங்கிக்கிறேன். ஆனா 2 நாள்ல அட்வான்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துருங்க. 2 நாள்லயா? அதெல்லாம் கொடுத்துடலாம். கமிஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டு இந்த வீட்டை வேற யாருக்கு காட்டிடாத. 2 நாள்ல நாங்க முடிச்சுடுறோம், புரியுதா? வாடி. யாரடி? அவர்தாங்கா. பேசு. இவன் வேற. ஹலோ கஸ்தூரி, நீ அந்த கிளாதைங்க எங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு சும்மா ஊர் சுத்தலங்க, வீடு பார்க்கலாம் தான் வந்தோம். எதுக்கு? என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இப்ப இருக்கிற வீட்டோட வாஸ்து சரியில்லை, உடனே மாத்தணும்னு நாம தானே பேசிட்டு இருந்தோம். பேசணுங்கிறது உண்மைதான், ஆனா உடனே மாத்தணுங்கிறத பத்தி ஒண்ணும் பேசலையே. சொல்ல போனா அத பத்தி நான் யோசிக்க கூட இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு எப்படி வீடு பார்க்க போன? என்னவா? நேத்து ராத்திரி பேசினப்போ நீங்க மாத்த வேண்டாம்னு எதுவுமே சொல்லலையே. சரி, உங்களுக்கும் இதுல சம்மதம்னு நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஏங்க, செய்வன வச்ச வீடு சீக்கிரம் மாத்தணும்னு அக்கா வேற பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாமேன்னு எனக்கும் தோணுச்சுங்க. அதாங்க நாங்க 2 பேரும் கிளம்பி வந்தோம். நல்ல வீடா பார்த்து அட்வான்ஸும் கொடுத்துட்டோங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டியா? யார கேட்டி அட்வான்ஸ் கொடுத்தா? அந்த வீட்டை நான் பார்க்க வேணாமா? எனக்கு பிடிக்க வேணாமா? என்னவா? என்ன கேட்க நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடற? அப்புறம் எதுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கணும்? ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்துறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்கும்னு
எனக்கு தெரியாதாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தாங்க நானும் பாத்திருக்கேன். கஸ்தூரி, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. முன்னெல்லாம் என் பேச்ச கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா இப்போ அந்த அக்யூஸ்ட் கூட இருக்கிறதுனால ஓவர ஆட்டம் போடுற. உனக்கு ஏத்தம் அதிகமாயிடுச்சு. வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவ உன்னை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டால. ஏங்க ஏங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையால தானே அக்கா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓடி விவரம் கட்டவள, உனக்கு என் மேல இருந்த அன்பும் போயிடுச்சு, அக்கறையும் போயிடுச்சு. எனக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படியே நீ வெளியே போறதா இருந்தாலும் எனக்கு சமைச்சு வச்சுட்டுல போயிருக்கணும். ஆனா அவ சொன்ன பேச்சை கேட்டு இன்னைக்கு நீ சமைக்காமே கிளம்பிட்டல. ஒரு போன் பண்ணி சொன்னியாடி. ஏங்க கோச்சுக்காதீங்க, சமைச்சிட்டு கிளம்புனா லேட் ஆயிடும். வீடு கிடைக்கணுங்கிற டென்ஷன்ல நான் உங்களுக்கு போன் பண்ண மறந்துட்டேங்க. ஆமாடி, இன்னைக்கு போன் பண்ண மறந்துரு, நாளைக்கு என்னைய மறந்துரு. அந்த அக்யூஸ்ட் கூட சேர்ந்துட்டு நீ சந்தோஷமா இரு. வெய் போன. ஹலோ, என்ன வாண்டி உன் புருஷனுக்கு கோவமா இருக்காரா? ஆமாக்கா, யார கேட்டு வீடு பார்க்க போன அட்வான்ஸ் கொடுத்தேன்னு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஏ உடடி, நமக்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது வீட்டுலங்கிறது புருஷனுங்களோட சுபாவண்டி. அதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம். பசிக்குது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம். வண்டியில ஏறு. சரி வாக்கா. கஸ்தூரி புது வீடு தேடுற ஜோர்ல என்ன பட்டி போட்டாலே. காலையிலேயே சாப்பிடாம வந்ததால பசி குடலை புடுங்கி எடுக்குது. வெளியில போய் வாங்கி சாப்பிடலான்னா நமக்கு ஒத்துக்காது. இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல தாங்க முடியாது. பசி ஆறலனா ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்காது. செல்லப்பிள்ள, இந்த வாரம் தலைவா. தலைவா, சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? ஒண்ணு இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு. என்ன சுத்துறீங்க கடந்துகிட்டு? சோறு இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க. தலைவரே தலைவரன் கொஞ்சம் தெரியுதுல்ல, ஒருவேளை சோறு போட மாட்டியா? ஓ மேன், எங்க சோறு இருக்கு என்னன்னு தெரியலையா? ஐயோ, சாப்பாடு வேற கேட்டாரு. என்ன பண்றது? ஐயோ, தங்கமயில நீ சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஏமா அந்த சாப்பாடு கூட சார் கேக்குறாரு. சார், அவர்லாம் என் சாப்பாடை சாப்பிட மாட்டாரு. ஏமா அவர் பசியில இருக்காமா. உன் சாப்பாடுன்னு சொல்ல மாட்டேமா, ஏன் சாப்பாடுன்னு சொல்றேன். குடுமா இன்னாங்க அண்ணா, எப்படி இருந்தாலும் சர்வீஸ் பண்ண என்னதான் கூப்பிடுவாரு. நானே வரேன். சரி வா. வார்த்தைக்கு அன்னைக்கு நான் சாப்பிடும் போதெல்லாம் நீ தான் பரிமாறணும்னு சொன்னேன். டியூட்டியில இவ்வளவு கான்சியஸா இருக்கியே. ஐ லைக் இட். போதும் போதும். செல்லப்பிள்ள, கார குழம்பெல்லாம் மணக்குதே. வணக்கம் வணக்கம். உன் பொண்டாட்டி நல்லா சமைப்பா போல இருக்க.
என்ன தலைவா சாப்பாடு பிடிக்கலையா? படபட அள்ளி போடாம யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா? இல்ல செல்லப்புள்ள, இந்த டேஸ்ட் நான் ரொம்ப வருஷமா சாப்பிட்டு பழக்கப்பட்ட டேஸ்டா இருக்குது. அதுதான் ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட்டா கூட டக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆமா, யாரு இத சமைச்சது? ஐயோ, யாருக்கு தெரியும் தலைவா? உங்க வீட்டுல யார் சமைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாத செல்லப்புள்ள? அம்மாவோ பொண்டாட்டியோ யாரோ ஒருத்தர் சமைச்சாங்க. இன்னைக்கு யாருன்னு தெரியல. சமைச்சது யாரா இருந்தாலும் அவங்க கைக்கு தங்க வளையல் போடுங்க செல்லப்புள்ள. சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடை நான் சாப்பிடுறேன். அப்படி நன்றி செல்லப்புள்ள. ஆமா, தொட்டுக்கிறதுக்கு காய்கறி எதுவும் இல்லையா? காய்கறி சைடிஸ். அப்பாடா, போதும் போதும் போதும், சாப்பாடு வையே. குழம்பு ஊத்து. அதையே ஊத்திட்டு இருக்க, அப்புறம் இது எதுக்கு? அதை ஊத்து. செல்லப்பிள்ள, சாதாரண மோர் குழம்பே இவ்வளவு டேஸ்டா வைக்கிறாங்களே உங்க வீட்டுல, இவங்க கையால மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு நாள் நல்ல கடம்பு மீனா பார்த்து குழம்பு வச்சு நல்லா காரசாரமா வச்சு எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு மீன் குழம்பு கேட்பாரு, நாளைக்கு கருவாட்டு குழம்பு கேட்பாரு, ஏறா தொக்கை லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. செல்லப்பிள்ள, சூப்பர்யா. ஆனா பதில் தான் சொல்ல மாட்டேன்ற. மீன் குழம்பு கொண்டு வருவியா மாட்டியா? டவல் எடு. இதெல்லாம் தங்கமல்லி தான் கேட்கணும். தலைவரே, என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என் வீட்டு சாப்பாடு இல்ல, இது தங்கமயில எடுத்துக்கிட்டு வந்த சாப்பாடு. செல்லப்பிள்ள, இதை ஏன் சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்ல? இல்ல தலைவா, நீங்க ரொம்ப பசியோட இருக்கிறீங்க. முதல்ல பசி ஆறட்டும், அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். கடத்தேங்காய எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா? இவ வீட்டு சாப்பாடு என்ன சாப்பிட வச்சீங்களா? நீ அது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பசிக்கு சாப்பாடு கொடுத்தா புண்ணியம். நீங்க பசியில இருக்கீங்கன்னு இவர் சொன்னாரு சார், அத நான் சாப்பாடு கொடுத்தேன் சார். அப்படி காசெல்லாம் கொடுக்கிறாரு. சாப்பிட்டதுக்கு காசு வாங்குறதுக்கு நான் ஒன்னும் ஹோட்டல் நடத்தல சார். சாப்பாடை என்ன கொடுத்துட்டு நீ என்ன பட்டினி இருப்பியா? உனக்கு சாப்பிடறதுக்கு காசு வேணும்ல, இந்தா போய் சாப்பிட்டு வாப்போ. வேணாம் சார், நீங்க எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்டதுக்கு பில் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். என்கிட்டயே பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் சார். தபாரு, உன் நல்ல சாப்பாட்டுக்கு நான் கொடுக்கற கிஃப்டா நினைச்சுக்க. பில்லே வேணான்னு சொல்றேன், டிப்ஸ் எதுக்கு சார்? சரி, இந்த சாப்பாடை யார் சமைச்சது? நீயா, உங்க அம்மாவா இல்ல உங்க அக்காவா? அம்மா தான் சார். இவ அம்மாவோட சமையல் எப்படி எனக்கு பழக்கப்பட்ட டேஸ்டா இருக்குது? இந்த ருசி ஏதேதோ பழைய ஞாபகத்தை கிளறி விடுது. சோத்துக்கு சென்டிமெண்ட் பார்த்தா அவளுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். அதுக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. குருமூர்த்தி, உன் இதயம் இரும்புடா, அதை விட்டுறாத.
சொல்லு திவ்யா. ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதாமா? வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா? அப்புறமா பேசட்டுமா? பரவாயில்ல, ப்ளூடூத்ல தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணுங்க, அதனால தான் ஃபோன் மா, பண்ணேன். நான் அதை மறப்பனாமா? நேத்து முழுக்க வண்டி ஓட்டி 12,000 ரூபாய் தேத்திட்டேன். 2,000 ரூபாய் துண்டு விடுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். சாமி புண்ணியத்துல ஈரோடு வரைக்கும் சவாரி கிடைச்சிருக்கு. காலையில கண்டிப்பா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடலாம். நீ கவலைப்படாம இருமா. சரிங்க. வச்சுறேன். சார், தப்பா நினைச்சிக்காதீங்க. ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டுமா? லேசா கண்ணு இழுக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு எந்த அவசரமும் இல்லைங்க. நீங்க பொறுமையா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட ஓட்டுங்க. நீங்க அலர்ட்டா இருக்கிறதா எனக்கு முக்கியம். முடியலன்னா சொல்லுங்க, நான் வேணா டிரைவ் பண்றேன். அதெல்லாம் வேணாம் சார், ஒரு டீ சாப்பிட்டா தெளிஞ்சிடும். ஓகே, அப்ப சாப்பிட்டுருங்க. சார், நீங்களும் வாங்க சார், டீ சாப்பிடலாம். இல்ல ப்ரோ, நான் டீ சாப்பிட்றது இல்ல. நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. சார், டீ வேணான்னு அட்லீஸ்ட் ஜூஸாவது குடிங்க சார். இல்ல ப்ரோ, பரவாயில்ல, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரிங்க சார். சார், ஜூஸ் குடிங்க சார். ப்ரோ, ஏன் ப்ரோ வாங்கிட்டு வந்தீங்க? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. சார், பரவாயில்ல, குடிங்க சார். நீங்களும் டயர்டா தான் இருக்கீங்க. உங்களை விட்டுட்டு குடிக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. குடிங்க சார். இல்ல, குடிங்க சார், ப்ளீஸ் சார். தேங்க்ஸ். குடிங்க சார். ப்ரோ, நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்க பாப்பா எந்த கிளாஸ் படிக்கிறா? யூகேஜி சார். அதுக்கே 25,000 ரூபாய் கேக்குறாங்க. எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போகணும் தான் ஆசை. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறது தான் படிப்புன்னு சொல்லி என் பொண்டாட்டி நினைக்கிறா. அவ ஆசைக்காக தான் சார் இந்த ஓட்டம். சார், 10,000 ரூபாய் கையில இருந்துச்சு. மீதி ரெடி பண்றதுக்குள்ள கண்ணு முழி புதுங்கிருச்சு சார். சார், நேத்து காலையில வண்டி எடுத்தேன். இப்போ வரைக்கும் நிறுத்தாம ஓட்டிட்டு இருக்கேன். நைட்டு கூட தூங்கவே இல்லையா? பணம் ரெடி ஆகாம எப்படி சார் தூக்கம் வரும்? அதோட சென்னை ஏர்போர்ட்டுக்கு ட்ரிப் அடிச்சுட்டு நைட் தான் சார் ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தேன். காலையில லோக்கல் சவாரி இருந்துச்சு, அதுல ஒரு 1000 ரூபாய் கிடைச்சது. இப்ப கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம் சார். கரெக்ட் தான் ப்ரோ, ஆனா தூங்காம வண்டி ஓட்டுனீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இந்த 2 நாள் தான் சார் கஷ்டம். பணம் கிடைச்ச சந்தோஷத்துல இன்னைக்கு நைட் நல்லா தூங்குவேன் சார். என் பொண்ணுக்கும் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சார். அங்க போய் சேர்த்துட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷத்தை பாக்குறதுக்காக என்ன வேணா செய்யலாம் சார். கொடுங்க சார். இல்ல, நான் கொண்டு கொடுங்க வரேன். சார். நான் கொடுத்துட்டு வரேன் சார். காசு சார், இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க சார். நாளைக்கு என்ன பார்த்தா ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? சார், இருக்கட்டும் சார், நான் கொடுத்துட்டு வரேன். சரி, நீங்க கொடுங்க, நான் சேர்த்து பரவாயில்ல கொடுத்துறேன். சார். ப்ரோ, அந்த வீடு தான். ஆ, ஒரு
5 மினிட்ஸ் இருங்க, இது வந்துடுறேன். ஆ. வீடு பூட்டி இருக்கு. என்ன வர சொல்லிட்டு இவன் எங்க போனா?